பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் வ ஆலிஹி தய்யிபீன் வ ஸஹாபி தாஹிரீன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமேல் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு புனிதமான இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகுக்கு பயணப்பட்ட அந்த இரவுல நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபி பட்டம் கிடைத்த 13வது ஆண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 53வது வயசுல ஹிஜ்ரத்துக்கு முன்பாக, ஹிஜ்ரத்து செல்வதற்கு சரியாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணப்பட்டார்கள். தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவருடைய மகளார் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில், தன்னுடைய சகோதரி வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டிலிருந்து புறப்பட்டு பைத்துல்லாஹ்க்கு போய், காபத்துல்லாஹ்க்கு போய், அங்க காபத்துல்லாஹ் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு ஜம்சம் நீரால் கழுகப்பட்டு மறுபடி அவருடைய இதயத்தை புகுத்தி பொருத்தி பைத்துல்லாவிலிருந்து காபத்துல்லா வந்து பைத்துல் முகத்தஸுக்கு பயணமானார்கள். பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கு எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை வைத்துவிட்டு, எல்லா நபிமார்களுக்கும் ஜமாத்தாக நின்று ரசூலுல்லாஹ் இமாமாக நின்று தொழுகை நடத்திவிட்டு அங்கிருந்து முதல் வானத்துக்கு போனார்கள். முதல் வானத்திலிருந்து 7 வானம் போனார்கள். 7 வானத்திலிருந்து சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் இருக்கிறது, இழந்த மலை இடம். அந்த இடத்துக்கு போனார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதற்கு பிறகு நான் வருவதற்கு என்னால் முடியாது. நான் முன்னோக்கி வந்தால் அனலவ் தகத்தம்து லஹ்தரக்து, நான் ஒரு அடி இதுக்கு தாண்டி ஒரு அடி முன்னால் முன்வைத்தவன் என்று சொன்னால் நான் கரிந்து போகிவிடுவேன். நபியே, நீங்கள் முன்னோக்கி சென்றால் அதை கிழித்துக் கொண்டு செல்வீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு துன்யாவுக்கு, இந்த உலகத்துக்கு வந்தார்கள். இதுதான் மேராஜ். மேராஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 வகையான
பயணம் உண்டு. அவருடைய பயணம் 4 வகையான பயணம். ஒன்னு காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு, காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு புராக் என்ற வாகனம், குதிரையோட சிறியது, கழுதையோட பெரியது. அந்த புராக் என்ற வாகனத்தில் சென்றார்கள். காபத்துல்லாக்கு பிறகு அங்கே பைத்துல்லாக்கு போன பிறகு அங்கிருந்து முதல் வானம் வரை எஸ்குலேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருவியை கொண்ட, ஒரு கருவி மாதிரி உள்ள ஏறி செல்வது மாதிரி, கால் வைத்து ஏறி செல்வது மாதிரி உண்டான ஒரு படி அமைப்பில் அவர்கள் ஏறி சென்றார்கள். அதனால்தான் மேராஜ். மேராஜ் என்று சொன்னால் ஏறி செல்லுதல். அரபில அரஜன படியில ஏறினான், ஏறுஜுன படியில ஏறுவான். இப்ப நான் ஏறுதுன்னா ஆயருஜு, நான் ஏறுகிறேன். ஆனா ஆயருஜுல் மிம்பர் நான் ஏறுகிறேன் அர்த்தம். அப்ப அரஜ என்று சொன்னால் ஏறுதல், அதிலிருந்து வந்தது மேராஜ். அப்ப ஏறி நடந்து சென்றார்கள். அது ஒரு வாகனம். காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரைய ஒரு வாகனம், புராக் என்ற வாகனம். அந்த பைத்துல்லாவிலிருந்து முதல் வானம் வரை ஏறி செல்றது, அது ஒரு வாகனம். முதல் வானத்திலிருந்து 7 வானத்திற்கும் ஒவ்வொரு மலக்குமாறு ரெக்கையில பயணம், ஒவ்வொரு மலக்குமாருடைய ரெக்கையில பயணம் செய்தார்கள். 7வது வானத்திலிருந்து சிதறத்துல் முன்தஹா வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ரெக்கையில பயணம் செய்தார்கள். அகவத்த 4 வாகனம். அப்படிதானே? காபத்துல்லா இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு வாகனம், பைத்துல் முகத்தஸ்ல இருந்து முதல் வானம் வரை இன்னொரு வாகனம், அதற்கு பிறகு முதல் வானத்திலிருந்து 7 வானம் வரை ஒரு மலக்குமார் ரெக்கை, அதற்கு பிறகு தனியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெக்கை. இந்த வாகனத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செஞ்சார்கள். சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு போனோன்னு நபி, இதற்கு பிறகு நீங்க தனியா போங்க, நீங்க தனியா போங்கன்னு அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா அனுப்புற நல்லா இருக்குமா? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம என்ன செஞ்சோம், வீட்டு விட்டு வெளியே வந்து வாசல்ல வந்து அவங்க வரவேற்று உள்ள வீட்டுக்கு கூட்டு போகணும். அதான பழக்கம், நம்முடைய பழக்கம். இது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 உலகத்தினுடைய தலைவர், 2 உலகத்தினுடைய தலைவர். அந்த தலைவர் வரும்போது என்ன செய்யணும்? தனியா ஒரு ஆள் அனுப்பிதானே வர வைக்கணும். நபியே நீங்க போங்க, நீங்க போங்க, இதுக்கு மேல நான் வர முடியாது, நீங்க தான் போகணும் அப்படின்னு சொன்ன போது அந்த நபிக்கு மரியாதை இல்லை. அதனால் அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவர்களை பிரிந்திருக்க மாட்டார்கள். நபியும் பிரிந்திருக்க மாட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் பிரிந்திருக்க மாட்டார்கள். சின்ன வயசிலிருந்து பழக்கம் 2 பேருக்கும், சிறு பிராயத்திலிருந்து 2 பேர் நட்பு. அதனால அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற ஒரு மலக்கை உருவாக்கினான். அந்த மலக்கு சிதறத்துல் முன்தஹால இருந்து கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கை நீட்டினார்கள். ரசூலே வாருங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய நண்பர் இருக்கிறார் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவர்கள் நெருங்கி போனார்கள். அது நண்பர் அல்ல, அது மலக்கு. மலக்கு அல்லாஹ் தஆலா அபூபக்கரை போன்று படைத்தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று படைத்தான். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அல்லாஹ்வை தரிசித்து வந்து சொர்க்கத்தை பார்த்து விட்டு சென்று விட்டு நரகத்தை எட்டி பார்த்து விட்டு இந்த துன்யாவுக்கு வந்தார்கள். இதுவெல்லாம் நடந்தது ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்கு, தாப்பா நம்ம திறப்போமா இல்லைங்களா, கதவு வெளியே போகும்போது தாழ்பால் போட்டிருக்கு, அந்த தாழ்பாலை திறக்கிற பொழுது அந்த தாழ்பால் ஆடும். இதுக்கு முன்னால உள்ள வீட்டுல அப்படித்தானே லூசா இருக்கும், அப்படித்தானே அந்த கிளாம்ல லூசா இருக்கும், ஆடும். அந்த தாழ்பால் ஆடுமா இல்லைங்களா? இப்ப நாம திறக்கணும்னா ஆடும். பழைய வீட்டு கதவுல அப்படித்தானே ஆடுமா இல்லைங்களா? அந்த தாழ்பாலுடைய ஆட்டம் நிறுப்பதற்கு முன்பாகவே ரசூலை திரும்பி வந்துட்டாங்க. அந்த தாழ்பாலுடைய ஆட்டம் நிறுத்துவதற்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ்
கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்க்கு போயிட்டு பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு அங்க 2 ரக்காத்து தொலை வச்சுட்டு 7 வானத்து ஒவ்வொரு நபிமார்கள் 7 வானத்துல 7 நபிமார்களை 8 நபிமார்களை 7 வானத்துல 8 நபிமார்களை சந்தித்து விசாரித்து விட்டு அதுக்கு பிறகு என்ன சிதறத்து முன்தகா போயிட்டு அங்க இருந்து அல்லாஹ் பார்த்து சொர்க்கத்தினால பார்த்துட்டு இங்க வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட நேரம் அந்த தாழ்பால் திறந்த நேரத்தில் தாழ்பால் ஆடும் அல்லவா, அந்த ஆடுகின்ற தாழ்பால் நிற்பதற்கு முன்பாக ரசூல் திரும்பி வந்து விட்டார்கள். ஆச்சரியமா இருக்கு. அதுதானே நமக்கே இது வந்து எவ்வளவு பெரிய நேமத்து, எவ்வளவு பெரிய ஒரு மோஜிசாத் அற்புதத்தை ரசூலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுக்கு வந்துட்டு தன்னுடைய சகோதரி உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, நேற்று இரவு உங்களோட நான் இருந்தேன், அன்றைய இரவுல நான் எல்லா இடத்தையும் போயிட்டு வைத்து இத்தனை கால் உங்கள்கிட்ட வந்துட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாம் நடந்த விஷயத்தான் சொல்றாங்க, எல்லாம் போயிட்டு அந்த விடியத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய அற்புதம் அல்லவா அப்படின்னு. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இந்த செய்தியை நான் மக்கள்கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மேராஜுக்கு போயிட்டு வந்ததை நான் மக்கள்கிட்ட சொல்ல போறேன்னு சொன்ன நேரத்தில், நபியை நீங்க சொல்லாதீங்க, உங்களை ஏசுவார்கள். நபியை நீங்கள் சொல்லாதீர்கள், உங்களை வசைபாடுவார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மகத்துவம் தெரியாது, இந்த மக்களுக்கு உங்களுடைய மகத்துவம் தெரியாது, உங்களை நம்ப மாட்டார்கள் என்பது மாத்திரமில்லாம உங்களை பொய்ப்படுத்துவார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்தியத்தை சொல்வதற்கு நான் ஏன் பின்தங்கணும், சத்தியத்தை சொல்வதற்கு நான் ஏன் பின்தங்கணும், நான் சொல்லித்தான் ஆகுவேன் சொல்லி கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அந்த மக்களுக்கு மத்தியில போய் சொன்னார்கள், நேற்று இரவு இந்த காரியத்தில் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், மேராஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன் செய்தியை சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, எள்ளி நகையாடினார்கள். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நிகழ்த்திய அந்த அற்புதத்தை எல்லோரும் ஏளனமாக பேசினார்கள், நிராகரிப்பவர்கள் ஏளனமாக பேசினார்கள். ஆனால் யார் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவருடைய உள்ளத்திலே கடுகளவும் இதில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவருடைய உள்ளத்திலே கடுகளவும் சந்தேகம் என்பது இல்லை. ஹஜரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு இறை மறுப்பாளன் சொன்னார், இர்ஃபா ரிஜ்லக். நிறைய ஆலிம்கள்ட்ட நீங்க கேட்டிருப்பீங்க வரலாற்று செய்தி எல்லாம். இர்ஃபா ரிஜ்லக் யா அபூபக்கர், அபூபக்கரே உங்களுடைய ஒரு காலை தூக்குங்க, உங்களுடைய ஒரு காலை தூக்குங்க. அவங்க ஒரு காலை தூக்கிட்டாங்க. வர்ஃபைல் உக்ரா, ரெண்டாவது காலையும் தூக்குங்க, ரெண்டாவது காலையும் தூக்குங்களா அப்படின்னு. எவ்வளவு நக்கல் நையாண்டித்தனம்! அந்த சொல்ல வருகின்ற அந்த செய்தியை எப்படியாவது இவரும் பொய்ப்பிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு எந்த அளவுக்கு ஹிக்மத்தான முறை நடக்கிறான் பாருங்க அந்த இறை மறுப்பாளன். ஒரு காலை தூக்குங்க, தூக்குனாங்க. இன்னொரு காலை தூக்குங்க, இல்ல நான் தூக்கினா கீழே விழுங்க, நான் கீழே விழுந்துருவேன். உங்களால 2 காலை தூக்கிட்டு ஒரு அடி கூட கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாது. ஆனா உங்க நண்பர் முகமது இருக்காங்களா இல்லைங்களா, அவங்க ஒரே இரவுல பைத்துல்லாஹ்க்கு போயிட்டு பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு 7 வானத்தை பார்த்துட்டு எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஏத்துக்கொள்ள முடியுதா? இத நக்கல் நையாண்டித்தனம் பண்ணார்கள். அப்ப ஹஜரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, இதை கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? இதை கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? அவர்கள் இதை செய்தியை அறிவிப்பு செய்தார்களா என்று கேட்ட பொழுது, ஆமாம், இந்த செய்தி இப்பொழுதுதான் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். ரசூல் அதை சொன்னார்கள் என்று சொன்னால் நான் உண்மைப்படுத்துகிறேன், உசத்திக்குஹு, அதை நான் உண்மைப்படுத்துகிறேன் என்று சொன்னார். அன்றையிலிருந்து அவர்களுக்கு பேர் சித்திக் என்று பேர் மாறியது. அதுவரை அபூபக்கர் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஹஜரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை ரசூலுடைய வாயிலிருந்து கேட்கவில்லை. இந்த செய்தியை ரசூலுடைய வாயிலிருந்து கூட கேட்கவில்லை, அவர் நாவு சொல்லவில்லை. ஒரு இறை மறுப்பாளன் சொன்ன உடனே ரசூல் இந்த வார்த்தையை சொன்னார்களா என்று கேட்ட நேரத்தில் அதை நான் உண்மைப்படுத்துகிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா?
அதனால சித்திக் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று அடைமொழி அன்றிலிருந்து அவர்களுக்கு கிடைத்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று போற்றப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட சந்தேகம் எண்ணம் இல்லை. நினைத்து பாருங்க, இது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பாக்கியம். இது முடியுமா, சாத்தியமா? இன்னைக்கு நம்மகிட்ட யோசிக்கிறோமா இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிலாம் நடக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு கொள்கை கோட்பாடு இருக்கிறவர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய பயணமா, சாத்தியக்கூடாது, இதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லக்கூடிய எத்தனை மனிதர்களுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய ஈமானை பாதுகாத்து அருள் புரிவானாக. சாத்தியம் இல்லாம அல்லாஹ் நினைத்தால் உடனே நடக்கக்கூடிய குன் ஃபயக்கூனு. அல்லாஹ் நாடினால் குன் என்று சொன்னால் ஃபயக்கூனு, அது ஆகிவிடும். அல்லாஹ் யாரை தண்டிக்க குர்ஆன்ல குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்வான். கால ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 ஸனா யதீஹூன ஃபில் அர்லி ஃபலா தஸஅல் கௌமில் ஃபாஸிகீன். அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வான். கால ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம், அவர்கள் மீது தடுக்கப்பட்டு விட்டது, நிச்சயமா தடுக்கப்பட்டு விட்டது. 40 ஆண்டுகள் தடுக்கப்பட்டு விட்டது. என்ன தடுக்கப்பட்டு விட்டது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து பலஸ்தீனுக்கு உள்ள போகணும், பலஸ்தீனுக்கு போகணும் அல்லாஹ்வுடைய கட்டளை. இவங்க பலஸ்தீனுக்கு போவதற்கு முன்னால தீகு என்ற பாலைவனத்தில் தங்கினார்கள். 6 லட்சம் யூதர்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றி அந்த 6 லட்சம் யூதர்களை அழைத்துக் கொண்டு, பனி இஸ்ரவேலை அழைத்துக் கொண்டு பலஸ்தீனுக்கு போவதற்கு முன்பாக தீகு என்ற பாலைவனத்தில் தங்க வைத்தார்கள். அந்த 6 லட்சம் யூதர்களும் அந்த பாலைவனத்தில் தங்கினார்கள். அப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுல இருந்து 12 குழுவினர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். 12 குழுவினரை தேர்ந்தெடுத்து அந்த 12 குழுவினரை அனுப்பி வைக்கிறார்கள், பலஸ்தீனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்க போய் பாருங்க, பலஸ்தீனுக்கு போங்க. பலஸ்தீனுக்கு போய் அந்த அமாலிக்க கூட்டத்தினர்கள், நாம யுத்தம் அவரோட தான் செய்ய போறோம். அமாலிக்க கூட்டத்தினரோட தான் நாம் யுத்தம் செய்ய போகிறோம். அந்த அமாலிக்க கூட்டத்தினர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்கள் என்று தேடிவிட்டு கொஞ்சம் ஆய்வு செய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்ப இந்த 12 குழுவினர்கள் போறாங்க. பலஸ்தீன்ல போய் அந்த அமாலிக்கா கூட்டத்தினர் பார்க்கிறாங்க. அவங்க தொடர்க்கா இல்லைங்களா, அந்த அமாலிக்காவின தொடையினர்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் உயரமானவர்கள். யூதர்கள் அவருடைய உயரமும் அவருடைய இடுப்பும் ஒரே அளவுக்கு இருக்குதான். யூதர்கள் இங்க போய் ஒற்றனா போறாங்க இல்ல 12 குழுவினர்களும் அவர்கள் போகிறார்கள். அந்த அமாலிக்காரர்கள் உயர்வார்கள், எல்லாரும் உயரம் ரொம்ப நெட்டையா இருக்கிறாங்க. அந்த அமாலிக்க கூட்டத்தினுடைய இடுப்பளவு தான் இந்த யூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எவ்வளவு வலுவா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நேர வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட செய்தியை சொல்லியிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? அந்த மக்கள், அந்த 12 குழுவினர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட செய்தியை சொல்லியிருக்கணும். அவர் ரொம்ப உயரமா இருக்கிறாங்க, ஆஜானுபாவனா இருக்கிறாங்க, ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, நம்மள்ட்ட ஆயுதம் இல்ல, எதுவுமே இல்ல, அதனால நாம என்ன செய்யறதுன்னு சொல்லி இவர் அனுப்பி வைத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட பேசியிருக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த 12 குழுவினர்களும் அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நாம போய் சண்டையிட்டோம்னா நாம தோத்து போயிருவோம், நம்முடைய உயிர் போயிரும், நம்முடைய உடல்ல உறுப்புகள்ல எது பாதிப்பு ஏற்படும், ஊனமுற்று போயிருவோம். அதனால மூசாவுடைய பேச்சை கேட்க வேண்டாம், நம்முடைய நபியோட பேச்சை கேட்க வேண்டாம், நாம திரும்பி எகிப்துக்கே போயிருவோம். யாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிடாதீங்கன்னு செய்தியை பரப்பி விட்டாங்க. பரப்பி விடவும் மக்கள்லாம் பின்வாங்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு கடுமையான கவலை. நாம ஒண்ணு நினைச்சோம், இவங்க இப்படி செஞ்சு விட்டாங்களே, நம்ம ராஜதந்திரத்தை இந்த மக்களுக்கு மத்தியில பரப்பி விட்டாங்களே, அந்த ஒற்ற வேலையை பாதுகாக்காம இவர்கள் அந்த ரகசியத்தை சொல்லி ஒரு நிலைக்குலைய வச்சு விட்டார்களே என்ற ஒரு கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இப்ப அந்த 6 லட்சம் யூதர்களும் என்ன முடிவெடுக்கிறாங்க? நாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போக கூடாது, நாம மறுபடி எகிப்துக்கு போயிருவோம், ஃபிரௌனுடைய அடிமையாகவே இருந்துரும் சொல்லிட்டு அவர்கள் திரும்புகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், யதீஹூன ஃபில் அர்த்,
அவர்கள் ஓடுகிறார்கள், அந்த தீக் என்ற பாலைவனத்தை விட்டு ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள். இரவு முழுவதும் ஓடினார்கள். காலையில கண் விழித்து பார்த்தால் சூரியன் உதிக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாம இரவோடு ஓடினார்கள் ஓடினார்கள் ஓடினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாண்டி விட்டோம் என்ற நிலையில காலையில சூரியன் உதிக்கும் போது பார்க்கிறார்கள், அதே இடத்தில் நிற்கிறார்கள். இங்க என்ன நடந்துச்சு? அந்த பூமியை அல்லாஹ் தஆலா நீட்டி விட்டான். அந்த பூமியை அல்லாஹ் தஆலா நீட்டித்து விட்டான், சுருக்கவல நீளமாக்கிட்டான். யதீஹூன ஃபில் அர்ல், பூமியிலே அவர்கள் தட்டளிக்கப்பட்டார்கள் தட்டளிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். ஓடுகிறார்கள் ஓடுகிறார், அதே இடத்தில் நிற்கிறாங்க. காலையில ஓடி சாயந்தரம் அப்படி கண் முழிச்சு பாக்குறான். அப்படியே சில ஓடும்போது கண்ணை மூடிட்டு ஓடுவானா இல்லைங்களா? ஏன்னா ஸ்பீடா ஓடுறதுக்காக வேண்டி அப்படியே கண்ணை மூடிட்டு ஓடுறான. கண்ணை திறந்து பார்த்தா மாலை நேரத்து அதே இடத்துல நிற்கிறான். எங்க ஓட முடிஞ்சது? இது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒன்று பாருங்க, மேராஜுக்கு அல்லாஹ் தஆலா மேராஜுக்கு அவ்வளவு தூரத்தை அல்லாஹ் சுருக்கி கொடுத்தான். அப்படித்தானே? எவ்வளவு தூரமானது, எவ்வளவு தூரமா இருக்கின்ற அந்த வான்மண்டலத்துக்கு போயிட்டு சொர்க்கத்து நரகத்தை பார்த்து விட்டு ரசூல் வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் கணப்பொழுது நேரம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நேரத்தை சுருக்கி கொடுத்தான், அந்த தூரத்தை சுருக்கி கொடுத்தான். இங்கே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்த தூரத்தை, அந்த இடத்தை தூரமாக்கி விட்டான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஆற்றல். கஹஃப் வாசிகள் இருக்காங்களா இல்லைங்களா? கஹஃப் வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா 309 வருஷம் 300 வருஷம் தூக்கத்தை கொடுத்தான். நேரத்தை அவங்களுக்கு சுருக்கி கொடுத்தான். 300 வருஷம் தூங்குனாங்க. 300 வருஷம் தூங்குனாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தூக்கத்துக்கு அல்லாஹ் அந்த நேரத்தை சுருக்கி கொடுத்தான். அப்படித்தானே குர்ஆன் சொல்லுதா இல்லைங்களா? அதே நேரத்தில் ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவார், ஃபமாதகுல்லாஹு மியதாமின் சும்ம பஅஸா, 100 ஆண்டுகள் அவர்களை மௌத்தாக்கினான். யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 100 ஆண்டுகள் மௌத்தாக்கி விட்டு காலகம் லபிஸ்த, நபியே நீங்க எவ்வளவு நேரம் தூங்குனீங்க? கால லபிஸ்த யௌமன் அவ் பால யௌம். அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு நாளோட கம்மியான நாள் தான் தூங்குனேன். தூங்குனது 100 வருஷம். அவங்க மௌத்தாங்க நல்லா 100 வருஷம். அவங்க பதில் சொல்றது ஒரு நாள் அல்லது நான் அரை நாள் தான் தூங்குனேன் அப்படின்னாங்களாம். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா நேரத்தை சுருக்கி கொடுத்தான், நேரத்தை சுருக்கி கொடுத்தான். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரத்தை சுருக்கி கொடுத்தான், தூரத்தை சுருக்கி கொடுத்தான். பனி இஸ்ரவேலர்கள் அவரை செய்த அட்டுழியத்துக்கு அந்த சின்ன தூரத்தை கூட தூரமாக்கி கொடுத்தான். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒன்றை தூரமாக்குவதும் ஒன்றை சமீபமாக்குவதும், நேரத்தை தூரமாக்குவதும் நேரத்தை சுருக்குவதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் யாருக்கு நாடிக்கானோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரத்தை சுருக்கி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா யாரை சில நேரத்தை தண்டிக்க வேண்டும் நினைக்கிறானோ அவர் தூரத்தை மிகுந்த தூரமாக ஆக்கி தந்தல் புரிவார். நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். எத்தனை இடத்துல சொல்லுவோம், இந்த நேரத்தில் இந்த காரியம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா சட்டுன்னு முடிஞ்சிருச்சு சொல்லுவோமா இல்லைங்களா? மகளுடைய கல்யாணத்தையோ அல்ல மகனுடைய கல்யாணத்தையோ நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போதோ நான் இதோட எதிர்பார்க்கவே இல்லை, சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம், பரக்கத். அல்லாஹ் கொடுத்த பரக்கத். இன்னைக்கு எப்படியாவது லொகர்ல இருந்து வாங்க சொல்றதுக்கு இக்காம சொல்றதுக்கு மத்தியில ஒரு ஜூஸ் ஓதிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம உட்கார்ந்து இருப்போம். ஆனா அன்னைக்கு பார்த்தா 1.5 ஜூஸ் ஓடிடும். எதிர்பார்க்கவே இல்லை, 1.5 ஜூஸ் ஓடிடுச்சு, இன்னும் இக்காமத்தையும் சொல்லல, சொல்லுமா இல்லைங்களா? அப்ப இது அல்லாஹ் நமக்கு நேரத்தில் கொடுத்த பரக்கத். அல்லாஹ் தஆலா நேரத்தை நீட்டிப்பதும் நேரத்தை குறிப்பதும் அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. ஒன்றை தூரமாக்குவது ஒன்றை சுருக்குவது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அப்படித்தான் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வானளவுக்கு போயிட்டு வந்து இங்க வந்து சேருவதற்கு அந்த தூரத்தை சுருக்கி கொடுத்தான், அந்த நேரத்தை சுருக்கி கொடுத்தான். அதனால்தான் தாப்பல் அந்த ஆடுவது நிற்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் அங்க வந்துட்டாங்க. இந்த பனி இஸ்ரவேல் வரலாறு உங்களுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா 40 வருஷம் அவர்களை சோதித்தான். ஓடினா அதே இடத்துல நின்னாங்க. அப்படித்தானே? 1 வருஷம் இல்ல 2 வருஷம் 40 வருஷம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சித்தரவை கொடுத்தான். அந்த 40 வருஷத்துல எத்தனை பேர் மௌத்தானார்கள், எத்தனை பேர் மௌத்தானார்கள்.
அது மௌத்தானர்ல ஒண்ணு யாருன்னா அந்த நபி. அந்த நபி மௌத்தானாக. எந்த நபி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாலைவனத்துல மௌத்தானாக. 40 வருஷம் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாம ஆக்கிட்டான். அந்த பாலைவனத்தை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு ஆக்கிட்டான். அவர் எவ்வளவு தூரம் ஓடினாலும் அதே பாலைவனத்தில் நின்றார்கள். அந்த நபிக்கும் 40 வருஷம் அதே இடத்துல நிக்க வச்சான். அந்த நபியும் கூட அங்க மௌத்தானாங்க. ஆனா அந்த நபியுடைய நாட்டு என்ன தெரியுமா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் எங்க இருக்குது? இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, பலஸ்தீன்ல இருக்குது. பைத்துல் முகத்தஸ் பக்கத்திலான இருக்குது. அது எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேராஜுக்கு போகும்போது நான் மூசாவை பார்த்தேன், சகோதரர் மூசாவை பார்த்தேன், என்னுடைய சகோதரர் மூசா அவருடைய கபூர்ல தொழுது கொண்டிருந்தார் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அவங்க இறந்த இடம் எங்க? அவங்க இறந்த இடம் அந்த பாலைவனத்துல. பைத்துல் முகத்தஸ் அந்த பாலைவனத்துக்கு எவ்வளவு தூரம்? ஆனா அவங்க அடக்கஸ்தலம் எங்க இருக்குது? அந்த அந்த பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் வந்துருச்சு. யார் தூக்கிட்டு போனது? யார் கொண்டு போனது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் துஆ செய்தார் மௌத்தார் நேரத்தில், யா அல்லாஹ் என்னை இந்த பாலைவனத்திலே மௌத்தை தருகின்றாயே, இந்த பாலைவனத்தில் எனக்கு மௌத்தை தருகிறாயே, எனக்கு ஆசை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய ஆசை பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் அடங்க வேண்டும் என்று, என்னுடைய ஆசை பைத்துல் முகத்தஸ் பக்கம் அடங்க வேண்டும். ஆனால் தடுக்கப்பட்டிருக்கிற 40 வருஷம் 40 வருஷம் தடுத்து விட்டாய் என்னையும் பனி இஸ்ரவேலையும் தடுத்து விட்டாய். எங்க போறது ரப்பே? என்னை அடக்கம் பண்ணினால் என்னுடைய கபரை பைத்துல் முகத்தஸ் கொண்டு சேர்த்து விடு. என்னை அடக்கம் செய்து விட்டால் என்னுடைய கபரை பைத்துல் முகத்தஸ் கொண்டு சேர்த்து விடு ரப்பே என்று துஆ செய்து விட்டு மௌத்தானார்கள். அவர்கள் அடக்கப்பட்ட இடம் வேண்டுமானால் அந்த நேரத்தில் அந்த தீகில அடக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த இடத்தை சுருக்கி கொடுத்தான். அந்த இடம் எங்க போயிடுச்சு? பைத்துல் முகத்தஸ் போயிடுச்சு. அவங்க கபர் எங்க போயிடுச்சுங்க? பைத்துல் முகத்தஸ் போயிடுச்சு. தப்சீர்ல சொல்லப்படும், பைத்துல் முகத்தஸிலிருந்து ஒரு அம்பு எரிகிற தூரத்தில் தான் அவனுடைய கபரிஸ்தான் இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரு அம்பு எரிகிற தூரத்தில் தான் அவருடைய கபரிஸ்தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவங்க அடக்கப்பட்ட இடம் ஒண்ணு, ஆனா எங்க இடத்துல இருக்குது? பைத்துல் முகத்தஸ்ல இருக்குன்னு சொன்னா இது அல்லாஹ் அந்த இடத்தை சுருக்கி கொடுத்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப இதெல்லாம் சாத்தியம் என்று இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஓடுகிறார் அதே இடத்தில் இருக்கிறார், தூரமாக்கி கொடுக்கிறான் சாத்தியம் இருக்கிற பொழுது, 100 வருஷம் தூங்கினாலும் அவர்களுக்கு நேரத்தை சுருக்கி கொடுத்த ஒரு பாக்கியம் இருக்கிற பொழுது அல்லாஹ் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விண்ணுலக பயணம் செல்வதற்கு அந்த நேரத்தையும் அந்த தூரத்தையும் சுருக்கி கொடுப்பதில் சந்தேகம் வரப்போகிறதா? ஒரு காலம் சந்தேகப்பட மாட்டோம். நாங்கள் ஒரு காலம் சந்தேகிக்க மாட்டோம். நாங்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று நம்பக்கூடியவர்கள், ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி சொன்னார்களோ, ரசூல் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் அதை நான் உண்மை என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒவ்வொரு மூமின்களும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மூமினும் அந்த நம்பிக்கையில் உள்ளவர்கள் என்று மாற்று கருத்து இல்லை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பேரரசுகளுக்கும் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். எல்லா பேரரசுகளுக்கும் கடிதம் எழுதுகிறார்கள். அதுல ஒண்ணு ரோமாபுரி மன்னர் ஹிராக்கிலுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஹிராக்கில் மன்னன் அந்த கடிதத்தை குறித்து ஆய்வு செய்கிறான். அப்போ மக்காவிலிருந்து ரோமுக்கு சென்ற ஹஜ்ரத் அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வரல. ஹிஜ்ரி 8 தான் அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அப்ப ஹிஜ்ரி 6 நடந்த செய்தி. ஹிஜ்ரி 6 அவங்க எங்க போறாங்கன்னா ரோமுக்கு போறாங்க. ரோமுக்கு போகிற பொழுது மக்காவிலிருந்து ஒரு மனிதர் வந்திருக்கிறார், வாணிபத்துக்காண்டு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட அந்த ஹிராக்கில் மன்னன் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்.
அழைத்து கேட்கிறார். இதுபோல மதீனாவிலிருந்து முகம்மது என்பவர் மக்காவில் பிறந்தவராம். முகம்மது என்பவர் கடிதம் எழுதியிருக்கிறார், தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்ததாக கடிதம் எழுதியிருக்கிறார். இது உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த ஊருக்காரங்க, உங்க ஊரான பிறந்திருக்கிறாங்க, அது சம்பந்தமாக கேளுங்க, நீங்க சொல்லுங்க என்று விளக்கத்தை கேட்கிற பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னைக்கு மௌட்டிகத்தில் இருந்த காரணத்தினால், இறை நிராகரிப்பில் இருந்த காரணத்தினால் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் ஒரு பொய்யருங்க, எல்லாம் மன்னிப்பான, அவர் ஏத்துக்கிடாதீங்க, முகமதுங்க ஏத்துக்கிடாதீங்க, அவங்க பொய்யர். எந்த அளவுக்கு பொய்யர்னு சொன்னா, ஒரே இரவுல மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு வந்து, பைத்துல் முகத்தஸ்ல இருந்து அதாவது அவங்க உங்க நாட்டுக்கு வந்து அங்க இருந்து 7 வானத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க செய்தியெல்லாம் ஒரே இரவுல போயிட்டு வந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா? அப்ப அதுல பொய் இருக்கா இல்லைங்களா? அதனால அவர் தந்த கொள்கையில பொய் இருக்கு, நீங்க ஏத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பைத்துல் முகத்தஸுடைய வாயில் காப்பாளர் பைத்துல் முகத்தஸுடைய பொறுப்புதாரி, எல்லா ஆலயத்தினுடைய பொறுப்பு. அன்னைக்கு அறநிலையத்துறை இருக்கா இல்லைங்களா? அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு போல் தெரிகிறது. அந்த அறநிலையத்துறைங்க மாதிரி அங்க மஸ்ஜித் பாதுகாப்பு, அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அதுல ஒரு அமைச்சர் சொல்கிறார், இவர் அபூ சுஃபியான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு நாள் இரவு பைத்துல் முகத்தஸை அடைப்பதற்காக வேண்டி வாயில் காப்பாளர் அந்த பைத்துல் முகத்தஸை அடைத்தார். ஒரு கதவு மட்டும் அடைக்க முடியவில்லை, அங்கிருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அடைத்தார்கள், வலுவாக அடைத்தார்கள், தங்களுடைய முழு சக்தியை பிரயோகித்து அந்த கதவை அடைக்க நினைத்தார்கள், யாராலும் அடைக்க முடியவில்லை. அப்படியே விட்டு வந்துவிட்டோம், அந்த கதை விட்டு வந்துவிட்டோம். காலையில போய் பார்க்கிறோம், புதிதாக ஒரு துளையிடப்பட்டு ஒரு கல் நட்டப்பட்டு அங்க ஒரு வாகனத்தை கட்டி அடையாளம் இருக்கிறது. அந்த இடத்துல வாகனங்கள் கால் பட்டது இடம் இருக்கிறது. வாகனத்தினுடைய சில கழிவுகளும் அங்க இருக்க பார்த்தோம். உள்ள வந்து போன அடையாளம் இருந்தது. காலையில பார்க்கும் போது அந்த கதவு சாத்தி இருந்தது. அப்ப நான் நினைக்கிறேன், இவங்க சொல்றதும் அதுவும் உண்மை என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அவர் வெறும் பத்திரிகை இல்லையா என்று சொல்லுவார்கள். அப்ப அவர் சொன்னார், இவங்க அபூ சுஃபியான் சொல்வதை நான் உண்மைப்படுத்துகிறேன், அவர் சொல்வதை பொய் என நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்ததை இன்று நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த நபி சொல்வது உண்மைதான், அவர் வானத்துக்கு போயிட்டு வந்தது உண்மைதான், பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தது உண்மைதான் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். இது எங்க உள்ள அமைச்சரவையில் உள்ளது? ரோமில் உள்ள அமைச்சரவையில் இருந்து ஒரு மனிதர் சொல்லுகின்ற வார்த்தை. அப்போ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திவிட்டு வந்திருக்கிறார்கள். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிற பொழுது, இந்த துன்யாவுக்கு வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வந்த பாக்கியம் என்ன? மேராஜ் என்று நாம படிக்கிறோம். மேராஜ் என்று நமக்கு ஒவ்வொரு மாதமும் நமக்கு மத்தியில் என்ன செய்யப்படுது? ஒவ்வொரு வருடமும் அந்த பிற 27 அன்னைக்கு நமக்கு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நாம படிப்பினை பெற வேண்டும் அல்லவா? என்ன படிப்பினை? மேராஜை கொண்டு நாம என்ன படிப்பினை பெற்று இருக்கின்றோம்? கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அன்றைய இரவு அன்றைய ஃபஜ்ரிலிருந்து தொழுகை கடமையாக்கப்பட்டது. அன்றைய ஃபஜ்ரிலிருந்து தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இரவுல கூடுற கூட்டம், இதுல பாதி கூட ஃபஜ்ருக்கு இன்னைக்கு ஃபஜ்ருக்கு இருக்காது, மறுநாள் ஃபஜ்ருக்கு இருப்பது இல்லையே. இன்னைக்கு கூடின கூட்டத்தில் பாதி கூட மறுநாள் ஃபஜ்ருக்கு இல்லை. நானும் ஒவ்வொரு வாரம் படுக்கத்தானே செய்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய மேராஜுக்கு போயிட்டு வந்து திரும்பி வந்த பிறகு அன்றைய ஃபஜ்ரிலிருந்து தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்க துன்யாக்கு வந்து கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் அவ்வல் வக்தில் தொழுகை நடத்தி காட்டினார்கள். முந்தைய நேரத்தில் தொழுகை நடத்தி காட்ட, பாங்கு சொன்ன உடனே தொழுவதுக்கு பேர் அவ்வல் வக்து. பாங் ஒவ்வொரு வக்திலையும் பாங்கு சொன்ன உடனேயே தொழுகிறோமா இல்லைங்களா? ஒரு 10 நிமிஷத்தை தொழுவது, 20 நிமிஷத்தை தொழுவது, இதுக்கு பேர் அவ்வல் வக்து. இப்ப நாம லொஹருக்கு 12:40 பாங்கு சொல்லி 1 மணிக்கு தொழுது அவ்வல் வக்து. அசர்ல 4:40 பாங்கு சொல்லிட்டு 5 மணிக்கு தொழுகிறது, ஜமாத்து நடத்துது, இதுக்கு அவ்வல் வக்து.
அதே மாதிரி இஷாக்கு நாம பாங்கு சொல்லிட்டு 20 நிமிஷம் தொழுவது, இதுக்கெல்லாம் அவ்வளவு வக்த், ஆரம்ப நேரம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 2 நாட்கள், முதல் நாட்கள் மேராஜ் போயிட்டு வந்த முதல் நாட்கள் பாங்கு சொன்ன உடனேயே முதல் வக்தில் தொழுகை நடத்தி காட்டினார்கள். 2வது நாள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரை ஒவ்வொரு இரவு கடைசி நேரத்தில் ஒவ்வொரு வக்தினுடைய கடைசி நேரத்தில் தொழு வைத்து காட்டினார்கள். இப்ப நமக்கு கடைசி வக்து உதாரணத்துக்கு லொஹருடைய கடைசி வக்து 4:30 மணிக்கு தொழுகை நடத்துறாங்க. மகரிபுடைய கடைசி வக்து 6:10க்கு, இன்னைக்குள்ள 6:10 வரை தொழலாம். அசருடைய கடைசி வக்து 6:10 வரைய, இஷாவுடைய கடைசி வக்து 7:05 வரைய, இப்படி அவர்கள் தொழுகை நடத்தி காட்டினார்கள். இஷாவுடைய தொழுகையை பிற்படுத்தி தஹஜ்ஜுத் தொழுகை நடத்தினார்கள். அப்போ ஒவ்வொரு நாள் 2 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஆரம்ப நேரத்தில் தொழுகை நடத்தி காட்டினார்கள், 2ஆம் நாள் கடைசி நேரத்தில் தொழுகை நடத்தி காட்டினார்கள். ஆக தொழுகை அன்றிலிருந்து கடமையாக்கப்பட்டது. தொழுகை அந்த மேராஜிலிருந்து கடமையாக்கப்பட்டது. எனவே மேராஜ் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? தொழுகையை நாம கடைபிடித்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தொழுகை விட்டுறக்கூடாது. மேராஜ் என்பது மேராஜுல் மூமின் ஸலாத்து. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு செய்தியை சொல்வார்கள், மூமின்களுடைய மேராஜ் என்ன தெரியுமா? தொழுகை. மூமின்களுடைய மேராஜ் தொழுகை. இதே மேராஜில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் படுகின்ற வேதனை பற்றி சொல்லி காட்டினார்கள். தொழாத மனிதனுடைய வேதனை, குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்யாத வேதனை, வட்டி வாங்குகிற வேதனை, ஹராமான செயல்களை செய்கின்ற வேதனை, மது குடிப்பவருடைய வேதனை, தாய் தந்தை நிந்திக்கிறவருடைய வேதனை, அத்தனை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் பார்த்துவிட்டு துன்யால சொன்னார்கள், நீங்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்ள, சுருக்கமா சொன்னா நீங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் நடங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அப்ப நமக்கு மேராஜ் சொல்லி தருகின்ற பாடம் என்னங்க? மேராஜ் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மௌத்து வருகிறதை அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. எந்த நிலையில் தொழுகையை கலாவாக்குவதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. என்ன தேவை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிவாசல் வந்து தொழக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.